உத்தம சோழபுரத்தில் 50 கோடி ரூபாய் செலவில் தேவையில்லாத இடத்தில் மக்களுக்கு அவசியமில்லாத இடத்தில் 50 கோடி ரூபாய் வீணடித்து கட்டப்படுகின்ற அணையை தடுத்து நிறுத்தி பூதங்குடி கிராமத்தில் அது கட்டப்பட வேண்டும் என்பதற்காக எங்களுடைய கண்டனத்தை தமிழக அரசு மீது நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். இதனால் இங்கிருந்து பூதங்குடி கிராமத்திலிருந்து உத்தம சோழபுரத்திலிருந்து கீவளூர் வரையிலும் உள்ள பகுதியில் அனைத்தும் பாதிக்கப்படுகிறது. விவசாய மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள். கடல் நீர் உள்ளே வருவதற்கு ஆன வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அந்த தண்ணீரிலே மாற்றம் ஏற்பட்டால், அது மாசு ஏற்பட்டால் பொதுமக்களுக்கும் அது அபாயம் விளைவிக்கும், விவசாய மக்களுக்கும் அது பாதிப்பு ஏற்படும். ஆகவே தமிழக அரசு இந்த உத்தம சோழபுரத்தில் கட்டப்படும் அணையை தடுத்து நிறுத்தி பூதங்குடி கிராமத்தில் கட்டப்பட வேண்டும் என்ற எங்கள் கண்டனத்தை நாங்கள் வைக்கிறோம். அவர் சொன்னது அந்த நோக்கமல்ல. நீங்கள் ப்ரெஸ்ஸில் எது கேட்பீங்க எனக்கு நல்லா தெரியும். அதனால் திமுககாரங்க அவங்கள தூண்டி எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் அடகு வச்சுட்டு போயிடுவீங்க, பாரதிய ஜனதா கபலீகரம் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி அந்த பேசுனதுக்கு அவருடைய பதிலை தெரிவித்திருக்காரே தவிர இதில் உள்ளர்த்தமோ உள்நோக்கமோ எதுவும் இல்லை. நான் காலையிலே தொலைபேசியில் அண்ணன் நீ பேசிட்டு பேசினேன். இதில் உள்நோக்கமோ எந்த அர்த்தமும் கிடையாது. அதனால் எங்களுடைய தேசிய ஜனநாயக ஆட்சி அமையும். அது எந்த ஆட்சி அமையுங்கிறத நீங்கள் ஒன்று செய்யுங்களேன். நம்ம முதலமைச்சர்கிட்ட போய் நீங்கள் யாருமே நான் எத்தனை தடவை சொல்லிகிட்டே இருக்கிறேன், ஒருத்தரும் கேட்கவே மாட்டேங்கிற. என்ன எல்லோரும் எங்கள் பக்கமே திரும்பிடுறீங்கன்னா, யார் முதலமைச்சர் சொல்லி கேட்கீங்களா இல்லை நீங்களாக கேட்குறீங்களா? எனக்கு சந்தேகம் வந்திருக்கு. என்னென்னா, கூட்டணி ஆட்சியாக என்ன இதில் உங்களுக்கு வரப்போகுது? எங்களுக்கு திமுக ஆட்சியை வீட்டுக்கு விரட்டணும், அவ்வளோதான். வேற என்னங்க? ராகுல் காந்திக்கு இந்தியாவில் என்ன நடக்குன்னே தெரியாது. அவருக்கு இத்தாலியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் அவருக்கு தெரியும். வேற அது என்னைக்கு நான் என்ன சொல்லிடுறேன். நாங்கள் தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி அதிமுகவோடு நாங்கள் இருந்துகிட்ருக்கோம். நாங்கள் எங்களுடைய செயல்பாடெல்லாம் தேர்தல் முன்னோக்கி மக்கள் பிரச்சனையை முன்வைக்கிறது ஒன்று. ரெண்டாவது, எங்கள் பூத் லெவலில் நாங்கள் இப்போ பூத்தை வலிமைப்படுத்துறதுக்காக எங்களுடைய பூத்தை நோக்கி எங்களுடைய பயணங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அதை பற்றி நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேண்டாம். அது சந்தர்ப்பம் வரும்போது உங்களுக்கு கரெக்டான தெளிவான பதிலை நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். ரொம்ப கவலைப்படாதீங்க.